ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐம் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்னைக்குள்ள வீடியோவில் 2025க்கான ஒரு 5 டாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட், எந்த அசெட்ஸில் மேக்சிமம் ப்ராஃபிட் தரக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்பர் 1, எப்போவுமே காட்ஸ் கரன்சி இல்லைன்னா காட்ஸ் வெல்த் அப்படின்னு ராபர்ட் கியோசாக்கி எல்லாம் சொல்லக்கூடிய கோல்டு. எனி டே எனி டைம் ஃபார் எனிபடி, யாருக்காக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் வித்தவுட் எனி ரிஸ்க் எங்கேயாவது உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது கோல்டு தான். ஓகே, அது என்னைக்கும் அப்படி தான் இது வரைக்கும். பிகாஸ் கோல்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அப்ரிஷியேஷன், எவ்வளவு இன்க்ரீஸ் டே பை டே அது நடத்தியிருக்கு. சிலவங்க சொல்லுவாங்க ஒருவேளை இன்டர்நேஷ்னலில் நடக்கக்கூடிய சில ரிசெஷன் இல்லைன்னா வார், சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் கோல்டோட ரேட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. அப்படி இல்லை. அந்த மைனர் ஃப்ளக்சுவேஷனை தவிர்த்து நீங்கள் ஓவராலாக ஒரு 1 இயர் பீரியடில் எடுத்தால் கூட, எந்த இயரில் நீங்கள் எடுத்தாலும் கோல்டு எப்போவுமே ஒரு ஸ்டடி க்ரோத், சில டைமில் ஒரு ட்ரமேட்டிக் க்ரோத்தை தரக்கூடியது. அது ஒரு, ஏன்னா கோல்டு ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். உலகத்தில் இந்த பூமியில் இவ்வளவு கோல்டு தான் இருக்குது, இல்லைன்னா இவ்வளோ கோல்டு தான் எடுக்க முடியும். அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். அது அழிந்து போகாத, சாதாரண சூழ்நிலையில் அழிந்து போகாத ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். அதுக்கு எஸ்பெஷலி இந்தியன் பீப்புளுக்கு, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது ஒரு சிறந்த அசெட். மீன்ஸ் அதை ஜுவல்லரியாக போட முடியும். அதை நீங்கள் லோன் பண்ணி பணம், ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் கோல்டு எப்படி உங்களுக்கு உதவும் அது உங்களுக்கு தெரியும். ஸோ கோல்டு ஒரு சிறந்த நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு ஃபெசிலிட்டி கோல்டில் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலி நீங்கள் 1 கிராம் முதல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு 5,000 10,000 துவங்கி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். லேட்டஸ்டாக கோல்டில் நிறைய பேருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, எஸ்பெஷலி சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோல்டை என்னால் பாதுகாக்க முடியாத, நான் அதுக்காக பேங்க்கில் இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் லாக்கர் பார்க்கணும், அதுக்கு ஒரு ஹியூஜ் ரெண்டல் வரும், அதையெல்லாம் பார்க்கும்போது கோல்டு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி மக்களுக்கு, கோல்டை சேஃப்கார்டு பண்ண முடியாது அந்த மாதிரி மக்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேங்க்ஸ், ட்ரஸ்ட்வர்தி நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ், நிறைய பெரிய கோல்டு கம்பெனிஸ், ஓகே, ஜுவல்லரி கம்பெனிஸ் கோல்டு பாண்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி கோல்டோட நேமில் நீங்கள் ஒரு ரூபா செலுத்தி இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு பாண்ட் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது நீங்கள் 1 இயர் கழிச்சோ 2 இயர்ஸ் கழிச்சோ அந்த பாண்டை திரும்ப கொடுத்து அன்னைக்குள்ள கோல்டு ப்ரைஸில் உங்களுக்கு கோல்டாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த கோல்டை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அந்த ரிஸ்க் உங்களை விட்டு மாறி போகுது. அதுபோல் இன்னொரு காரியம், கோல்டை ஜுவல்லரியாக வாங்குவதை விடவும் கோல்டு காயினாவோ இல்லைன்னா கோல்டு பாராவோ வாங்கலாம். ஓகே, அதில் சில கன்வீனியன்சஸ் உண்டு, சில எக்ஸ்பென்சஸ், செய்கூலி, சேதாரம், அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை தவிர்க்க முடியும். ஸோ எப்போவுமே கோல்டு நம்பர் 1. நம்பர் 2, ஒரு நியூ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கலாம், பட் தேர் ஆர் சோ மெனி அட்வான்டேஜஸ் இன் திஸ். ஓகே, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், கிரிப்டோ கரன்சியில் இப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி பிட்காயினோட வேல்யூ இப்போ எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பிட்காயினே thousands of lakhs of rupees ரேஞ்சுக்கு வேல்யூ போயிருக்கு. ஓகே, அன்னைக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க எடுத்தாச்சு. ஆக்சுவலி இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்வது, கிரிப்டோ கரன்சியை பற்றி கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு போட்காஸ்ட்
போட போகிறோம். அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கிரிப்டோ கரன்சின்னா என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், இல்லைன்னா என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அதில் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஒரு சைன் எதனால் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ரிச் பீப்புள் இன்வெஸ்டர்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண துவங்கியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க போர்ட்ஃபோலியோவில், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் கிரிப்டோ கரன்சி ஒரு மேஜர் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ 2025 அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆகுது கிரிப்டோ கரன்சி என்னன்னு படித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எப்போவுமே எல்லா மணியும் ஒரே டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவது ரிஸ்கி தான். ஓகே, யூ ஹாவ் டு, நீங்கள் ஒரு சேயிங் உண்டு இல்லையா இங்கிலீஷில், யூ ஹாவ் டு ஹேட்ச் யுவர் எக்ஸ் ஆக்சுவலி வித் சோ மெனி ஹென்ஸ். நிறைய ஹென்ஸுக்கிட்ட தான் உங்கள் முட்டைகளை எல்லாம் அடை வைக்கணும். ஓகே, பிகாஸ் இல்லைன்னா உங்கள் குஞ்சுகளை பொறிக்க வைக்கணும். கோழி குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறது ஒரே கோழியில் வைக்கக்கூடாது. பிகாஸ் தெர் இஸ் அ ரிஸ்க். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எல்லா முட்டையுமே நாசமாகும், இல்லைன்னா ஒரு முட்டையுமே பொறிக்காமல் போகலாம். ஸோ that way கிரிப்டோ கரன்சி 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காக இருக்கட்டும். பிகாஸ் ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எந்த ஒரு காரியத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் இனிஷியல் பீரியடில் ஜாயின் பண்ணுறவங்க இல்லைன்னா செய்யக்கூடியவங்க அதோட மேக்ஸிமம் அட்வான்டேஜை எடுப்பாங்க. அது அவங்கள எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்பர் 3 ஆல் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உலகத்தில் கூடுதல் மக்களை கோடீஸ்வரன் ஆக்குனது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கோடீஸ்வரர்கள் இதனால தான் கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. ஓகே, இன்வெஸ்டர்ஸோட ஒரு கோல்டு மைன் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு ஒரு ஒரு நோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்டர்ஸோட ஒரு கோல்டு மைன், ஒரு தங்க சுரங்கம் அப்படின்னா அது ரியல் எஸ்டேட் எப்போவுமே. ஆனால் அதில் எந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி டே எனி டைம் எனிபடி உங்ககிட்ட பணம் இருந்தால், இனஃப் மணி இருந்தால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது எந்த ரியல் எஸ்டேட், எந்த மாதிரி லேண்ட், எந்த மாதிரி பிளாட், எந்த லொக்கேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சில ஏரியாவில் சில லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மேபி 20 years 25 years அது ஒரு நல்ல வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அதோட வேல்யூ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. பட் தெர் ஆர் லேண்ட்ஸ், தெர் ஆர் பில்டிங்ஸ், நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது மேபி வித்தின் 6 months நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட டபுள் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. ஓகே, that is the power of investing on real estates. ஓகே, சில ரியல் எஸ்டேட் உங்களுக்கு எல்லாம் ஃபேவராக இருந்தால் நீங்கள் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க ஃபாஸ்ட்டாக சில ப்ராப்பர்ட்டியை விற்பாங்க, அவங்களுக்கு ஃபாஸ்ட் மணி தேவைப்படும். ஓகே, நிறைய பேர் அதை ப்ரெஷர் பண்ணி போட்டிருப்பாங்க. உங்ககிட்ட கேஷ் இருந்தால் நீங்கள் வாங்கி போடலாம். மேபி வித்தின் 1 or 2 years ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பணம் இருக்கா, ரியல் எஸ்டேட் உங்களை எங்கேயோ கொண்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஹியூஜ் வெல்த்தை கொண்டு வரலாம். சடனாக வித்தின் 2-3 years நீங்கள் ஆர்டினரி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு crorepati ஆக வாய்ப்புண்டு. 4th one, ஓகே, உலகத்தில் உள்ள ரிச் பீப்புளில் ஒரு 50%, ஒரு 30% இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, பியூர் இன்வெஸ்டர்ஸ், எந்த பிஸ்னஸும் செய்யாதவங்க. ஆனால் ஒரு 50% crorepati's, ஓகே, பில்லியனர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் தான். பிஸ்னஸ் ஓகே, கூடுதல் ஸ்டடியாக ஒரு லாங் டைமுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அது பிஸ்னஸ். ஓகே,
உங்களோட ஓன் பிஸ்னஸ். இதில் நிறைய நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும், எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, பட் தெர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் இன் திஸ். நீங்கள் ஒரு சூப்பர் பிஸ்னஸை பில்டு பண்ணால் அது உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட ஜென்ரேஷனுக்கும் நின்று ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேலைக்காக அலைந்து தெரிய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வராமல் இங்கே ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பிஸ்னஸை உங்களால் பில்டு பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ ரிஸ்கி பெட் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு டைமும் எஃபர்ட்டும் போட முடிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது மிகவும் சிறந்தது. அட்லீஸ்ட் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக நம்பி நான் அதில் இறங்க விரும்பலை, எனக்கு மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவை, அப்படி இருக்கவங்க ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் இன்வெஸ்ட் சம் மணி இன் சம் சார்ட் ஆஃப் சைட் பிஸ்னஸ். பிஸ்னஸை பற்றி, சைட் பிஸ்னஸை பற்றி ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதுபோல் ரியல் எஸ்டேட் பற்றியும் வரும். அண்ட் ஃபைனலி 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு டைமும் எஃபர்ட்டும் எடுக்க முடியாது, இல்லைன்னா பிஸ்னஸ் ஒரு ரிஸ்கி மேட்ரு அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பை ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணி, திஸ் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் நிறைய கம்பெனிஸோட ஓனராக இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல், எந்த டைமும் வேஸ்ட் ஆக்காமல், எந்த எஃபர்ட்டும் இல்லாமல், எந்த எம்ப்ளாயீஸும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸில் நீங்கள் ஓனராக இருக்க. ஓகே, ஒரு லாங் டைமாக கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண 2025. ஓகே, உங்களுக்கு பிஸ்னஸ் ஒருவேளை ரிஸ்கியாக இருக்கலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ஹியூஜ் மணி தேவைப்படலாம். மிடில் கிளாஸில் இருக்கவங்க மற்ற 3லையும் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்கள் ரோட்வே டு ரிச்சஸுக்கு அது ஒரு பிகினிங்காக இருக்கும். கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு காயின்ஸோ, பாரோ, ஜுவல்லரியோ வாங்குங்க. ஓகே, நம்பர் 2, கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி படியுங்க. அதுக்கு முன்னால் அதை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். நம்பர் 3, ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 ஷேர்ஸ் ஆகுது, ஒரு கம்பெனிலையோ 2 கம்பெனியில் 5 கம்பெனிலே வாங்குங்க. ஓகே, ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒருக்கா கூட பாருங்கள். இன்னொரு வீடியோவும் நான் டீட்டெயில்டாக அதை பற்றி போடுவேன். ஓகே, தென் பிஸ்னஸ், உங்களுக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ், ஏதோ கொஞ்சம் இன்கம் வரக்கூடிய ஒரு சைட் பிஸ்னஸை, ஒரு சைடு ஹசிலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சைடு ஹசில், சைட் பிஸ்னஸை பற்றி ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் உடனடியாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, ஸ்டெப்ஸ் எடுங்க. நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க 2025, ஆல் த 5 இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லைன்னா இதில் 2-3 இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எந்த மாதிரி வீடியோ, அந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், எந்த வீடியோ தேவைப்படுது, அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன் இங்கிலீஷ் லேர்னிங்கான சேனல். ஓகே, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால். Till we meet in the next video, wish you all the best.